ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. திஸ் இஸ் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் வித் மீ வினோத் சுகுமாரன். கடந்த வாரம் ஏகப்பட்ட படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதோட கலெக்ஷன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, இந்த வாரம் என்னென்ன மூவிஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, அடுத்ததாக எந்த படத்துக்குலாம் மக்கள் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த படம்லாம் வந்து ரிலீஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கு, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக இந்த ஷோவில் காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்துடலாமா? லெட்ஸ் கோ இன்டு தி ஷோ. திஸ் இஸ் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் வித் மீ வினோத் சுகுமாரன். ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற திரைப்படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட். எந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டத்தலை. அருண் விஜயோட கரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆஹா ஓன்லாம் பண்ணாமல் ரொம்ப அழகாக சூப்பராக டீசெண்டாக வந்து ப்ரொமோஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. டபுள் ஆக்ஷனில் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு நம்ம அருண் விஜய். இந்த படத்தோட ஃபீமேல் லீட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தி நானி. இதை தாண்டி நிறைய செலிபிரிட்டிஸ் படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. டீசெண்டான பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க. கடந்த வாரம் ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு மக்களோட ரெஸ்பான்ஸ் அப்படின்றது ரொம்ப அழகாக டீசெண்டாக வந்து கிடைச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் 3 டே கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு ரெட்டத்தலை திரைப்படத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 லட்சம், 8 லட்சம், 43 லட்சம், இந்த மாதிரி ஜிக்ஸாகலாம் இல்லாமல் ரொம்ப அழகாக இன்க்ரீஸ் நோக்கி போயிட்டே இருந்தது மக்களோட வெல்கம். ஸோ மொத்த கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு இந்த திரைப்படத்துக்கு அப்படின்னா 3 கோடியே 20 லட்ச ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. விச் மீன்ஸ் ரெட்டத்தலை திரைப்படம் நம்ம ஷோவில் அபவ் ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. அடுத்ததாக எந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு இவரோட இயக்கத்தில் பருத்தி அப்படின்ற ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. லோ பட்ஜெட் கேட்டகரியில் ஒன் ஆஃப் ஒரு மூவியாக இந்த படம் கடந்த வாரம் வந்து ரிலீஸ் ஆச்சு. கடந்த வாரம் ஒரு சில பெரிய மூவிஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆச்சு. சிறை திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு, ரெட்டத்தலை திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வந்து ரீரிலீஸ் செய்யப்பட்ட படையப்பாவும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடிட்டு இருந்தது. இதை தாண்டி நிறைய தேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடிட்டு இருந்த காரணத்தினால இந்த மாதிரியான லோ பட்ஜெட் திரைப்படத்துக்கு ஸ்க்ரீனிங்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிடைச்சிது. இந்த படத்தோட மொத்த கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு இது வரைக்கும் அப்படின்னா வெறும் 6 லட்ச ரூபாய் தான் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் பருத்தி திரைப்படம் நம்ம ஷோவில் எந்த கேட்டகரியில் பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னா பிலோ ஆவரேஜ் கேட்டகரியில் பிளேஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக எந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே இந்த படத்துக்கு தான் மக்களோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப அதிகமாக கிடைச்சிருக்கு. இப்பயும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடிட்டு இருக்கு. படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து படத்தை பார்த்து புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறை. இந்த படத்தோட இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி. இந்த படத்தோட கதைக்களம் யார் ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் அண்ட் டேரக்டர் தமிழ் இருக்கார் இல்லையா, அவர் தான் இந்த படத்துக்கான கதையை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப அழகான வெல்கம் மக்கள்கிட்ட இருந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 டே கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு இந்த திரைப்படத்துக்கு அப்படின்னா 1 கோடி 30 லட்சம், 1 கோடி 80 லட்சம், இந்த மாதிரி வெல்கம் அப்படின்றது ரொம்ப அழகாக டீசெண்டாக வந்து மக்கள்கிட்ட இருந்து கிடைச்சிட்டு இருக்கு. 1 வீக்கெண்டில் இந்த படத்தோட மொத்த கலெக்ஷன் இது வரைக்கும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் சிறை திரைப்படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடிட்டு இருக்கு. ஹிட் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. விஜய் கார்த்திகேயா இவரோட இயக்கத்தில் மார்க் அப்படின்ற ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகி வந்தது. இந்த படம் வந்து கன்னட லாங்குவேஜில் வந்து எடுக்கப்பட்டு மல்டிபிள் லாங்குவேஜஸில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா மக்களோட வெல்கம் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷனாக ரொம்ப அழகாக டீசெண்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் வெல்கம் அப்படின்றது தமிழில் ஓரளவுக்கு தான் கிடைச்சிருக்கு. ஸோ எந்த ஒரு இம்பாக்ட்டுமே இந்த திரைப்படம் தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் கிரியேட் பண்ணல. கன்னடா டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான ஒரு வெல்கம் வந்து மக்கள்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. மொத்த கலெக்ஷன் கன்னடாவில் மட்டும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 23 கோடி ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. மல்டிபிள் லாங்குவேஜஸில் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓரளவுக்கு தான் மக்களோட ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றது வருத்தமான ஒரு விஷயம் தான். இந்த படத்தோட லீட் கேரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சா சுதீப். முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் யோகி பாபுவும் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருக்காரு. ஹாலிவுட் படங்கள் அப்படின்னாலே கண்டிப்பாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். அந்த வரிசையில் அனகோண்டா அப்படின்ற மூவி சீரிஸ்க்கு எல்லாருமே ஃபேன்ஸ் தான் இல்லையா. சின்ன வயசுலேருந்து நம்ம நிறைய மூவி சீரிஸ் வந்து பார்த்துருக்கோம். அனகோண்டா சீரிஸ் ரொம்ப முக்கியமான ஒரு சீரிஸ். இந்த படத்தை வந்து இப்போ வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒரு விஷுவல்ஸ்லாம் இருக்குது. சண்டை காட்சிலாம் செம்ம சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் விஷுவல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா நிறைய அனகோண்டா மூவிஸில். அதுலேருந்து ரொம்ப அட்வான்டேஜாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷுவல்ஸ்லாம் இந்த படத்தில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் மக்கள்கிட்ட இருந்து ஏமாற்றம் தான் வந்து கிடைச்சிருக்கு. பிகாஸ் இந்த படத்துக்கான வெல்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பாகங்களே ரொம்ப அழகாக இருந்ததுப்பா, நல்லா இருந்ததுப்பா, இதில் வந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கெடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து ரிவ்யூஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படம் இந்தியா முழுக்க வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்தியா முழுக்க மொத்த கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அனகோண்டா திரைப்படத்துக்கு அப்படின்னா வெறும் 6 கோடி ரூபாய் தான் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. தமிழில் மட்டுமே இந்த திரைப்படத்துக்கு 1 கோடி ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. இந்த திரைப்படம் நம்ம ஷோவில் பிடிச்சிருக்கக்கூடிய கேட்டகரி ஆவரேஜ் கேட்டகரி. ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற செகண்ட் செக்மெண்ட் இந்த வார நியூ என்ட்ரி. இந்த வார நியூ என்ட்ரியில் நம்ம ஃபர்ஸ்ட் எந்த திரைப்படத்தோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் கே மணி இவரோட இயக்கத்தில் டியர் ரதி அப்படின்ற டைட்டில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ப்ரொமோஷன் அப்படின்றது ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. மீடியம் பட்ஜெட் மூவியில் இந்த படம் ஒன் ஆஃப் ஒரு மூவியாக இந்த வாரம் என்ட்ரியில் வந்து கலந்துருக்கு. ஏகப்பட்ட ப்ரொமோஷன்லாம் வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. பட் இருந்தாலும் ப்ரொமோஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஓரளவுக்கு ஆவரேஜான ரெஸ்பான்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் மக்களோட ரெஸ்பான்ஸ் அப்படின்றது அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து இந்த படத்தை வந்து
வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இந்த படத்தோட ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சின்ன திரையில் வந்து ஜெயிச்ச ஒருத்தர் தான் இந்த படத்தில் ஹீரோவை வந்து இன்ட்ரோ வந்து ஆகியிருக்காரு. ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் சின்ன திரையில் ஜெயிச்சிட்டாரு, வெள்ளி திரையில் கால் எடுத்து வச்சிருக்காரு. அவருக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ்லாம் வந்து மக்கள் இருந்து கிடைக்க போது கொடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவணா விக்ரம். ஸோ இன்ட்ரோ வந்து ஆகியிருக்காரு. ஸோ 1 வீக் கழிச்சு இந்த படத்தோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் அடுத்த வாரம் பார்க்கலாம். அடுத்ததா தினேஷ் தீனா இவரோட இயக்கத்தில் அனலி அப்படின்ற டைட்டில் லோ பட்ஜெட் கேட்டகரியில் ஒரு மூவி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ப்ரொமோஷனில் ரொம்ப அழகாக டீசெண்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. லோ பட்ஜெட் கேட்டகரி அப்படின்னாலே நிறைய நியூ ஃபேஸஸ் வந்து இன்ட்ரோ ஆகியிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இந்த படத்தில் ஏகப்பட்ட நியூ ஃப்ரெஷ்ஷான ஃபேஸஸ்லாம் வந்து இன்ட்ரோ வந்து ஆகியிருக்காங்க. முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நம்ம இனியா மேடமும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிந்தியா லோடே அவங்க தான் வந்து லீட் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. நிறைய ஃப்ரெஷ்ஷான ஃபேஸஸ்லாம் வந்து இன்ட்ரோ ஆகியிருக்காங்க இல்லையா? அவங்களுக்குலாம் வந்து மக்கள் இருந்து என்ன மாதிரியான ரிவ்யூஸ்லாம் வரப்போகுது, ரெஸ்பான்ஸ் எப்படிலாம் கொடுக்க போகிறாங்க, இந்த படத்துக்கு அப்புறமா நிறைய பட வாய்ப்புலாம் வருமா அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வெற்றியை முன்னிட்டு தான் இருக்குது. ஸோ படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. 1 வீக் கழிச்சு இந்த படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த படத்தோட டீமுக்கு நம்ம டீம் சார்பாக வாழ்த்துக்கள். தேனி கே பரமன் இவரோட இயக்கத்தில் காக்கா அப்படின்ற டைட்டில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ப்ரொமோஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் பிஃபோர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆன காரணத்தினாலையும் கடந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள் இப்பயும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடிட்டு இருக்கு. அவதார் திரைப்படமும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடிட்டு இருக்கு. படையப்பா திரைப்படமும் ஓடிட்டு இருக்கு. சிறை திரைப்படத்துக்கு வந்து நல்ல வெல்கம் மக்கள்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட விஷயம்லாம் இருக்கிறதுனால நடந்ததுனால இந்த படத்துக்கான ஸ்க்ரீனிங்ஸ் ரொம்ப வந்து கம்மியாக கிடைச்சிருக்கு. இந்த படத்தில் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் முனிஷ்காந்த் அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. காக்கா திரைப்படம் லோ பட்ஜெட்டில் உருவான ஒரு திரைப்படம். இந்த வார நியூஸில் அடுத்ததாக எந்த திரைப்படத்தோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி பாரதி இவரோட இயக்கத்தில் சூப்பரான ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி பெட் அப்படின்னு சொல்லி டைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீகாந்த் அவர் தான் வந்து லீட் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. சுஷ்டி டாங்கே அவங்க தான் வந்து ஃபீமேல் லீட் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நிறைய செலிபிரிட்டிஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஜான் விஜய் அவரோட கேரக்டர் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி ப்ரமோஷனெல்லாம் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. படம் வந்து சொன்ன மாதிரியே ரிலீஸ் ஆயிருக்கு. நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கெல்லாம் போட்டியாக தைரியமாக இந்த படத்தையும் களத்தில் வந்து இறக்கியிருக்காங்க. மக்களோட வெல்கம் எப்படி இருக்கு அப்படின்றதுலாம் அடுத்த வாரம் கலெக்ஷன் ரிப்போர்ட்ல பார்க்கலாம். தமிழ் இண்டஸ்ட்ரி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நியூ ஃபேஸஸ்லாம் வந்து தொடர்ந்து இன்ட்ரோ ஆகிட்டே இருக்காங்க. நிறைய சின்ன ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு ப்ரொடியூஸ்லாம் பண்ணி படத்தை வந்து உருவாக்கி ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய லோ பட்ஜெட் கேட்டகரியில் படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் ஒன் ஆஃப் ஒரு மூவியாக ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி அப்படின்ற டைட்டில் ஒரு படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நிறைய அநியாயங்கள்லாம் நடக்குது இல்லையா? ஸோ அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அப்படின்னா ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஸோ இதே ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா படத்தோட டைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். படத்தோட கதைக்கும் இந்த டைட்டிலுக்கும் வந்து ரொம்பவே சம்பந்தம் இருக்குது அப்படின்றதுனால இந்த டைட்டில் வச்சா ஃபிக்ஸ்டு சூப்பராக இருக்கும், ஆப்டாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த டைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டீம் நிறைய நியூ ஃபேஸஸ் படத்தில் வந்து இன்ட்ரோ ஆகியிருக்காங்க. அவங்களுக்குலாம் எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படின்றதுலாம் இந்த படத்தோட வெற்றியை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த படத்தோட டீமுக்கு வாழ்த்துக்கள். சொன்ன மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் பேக் டு பேக் வந்து ரிலீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லா படத்தையும் கண்மூடித்தனமாக போய் பார்க்க மாட்டோம். செலக்டிவாக ஒரு சில மூவிஸ் வந்து சூஸ் பண்ணுவோம். இந்த படத்துக்கோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, மக்கள் ஒப்பீனியன் எப்படி இருக்குது அப்படின்றதுலாம் நம்ம பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி பப்ளிக் ஒப்பீனியன்ஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஸ்ரீகாந்த் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல வந்து நல்லா கொஞ்சம் சேசிங்காக போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக ஜாலியாக இருக்குது. தாஜ் நூரும் அருமையாக பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த அந்த இதுக்கு எப்படி சட்டெல்லாம் மியூசிக் போடணும் அருமையாக பண்ணியிருக்காரு. ஜான் விஜய் சார் வந்ததுக்கப்புறம் படம் வந்து வேற தூக்கலாக இருக்குது. காமெடி எங்கே ஒர்க் அவுட் ஆகணும்னு வச்சோமோ அங்கே எல்லா இடத்துலையுமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. புதுசாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க. என்டையர் டீமே வந்து நியூ கம்மர்ஸ் தான். பட் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. லைக் மியூசிக்காக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், போத் ஹீரோ அண்ட் வில்லன் 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயினும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் மூவி. படம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டுக்கு ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரியாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரியாக இருக்குது. பட் ரெண்டுமே கனெக்ட் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு புது ஃபீல், அந்த ட்விஸ்ட்டு நம்மளுக்கு அப்போ தான் புரிய வருது. அனலி படம் பார்த்துட்டேன். 2026 இந்த படம் பார்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. டைரக்டர் வந்து ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்டோரியுமே நல்லா இருக்குது. எல்லா ஆக்டர்ஸுமே அவுட்ஸ்டாண்டிங்காக நடிச்சிருக்காங்க. மியூசிக்லாம் ரொம்ப ஆப்டாக பண்ணியிருக்காங்க. ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற தேட் செக்மெண்ட் ரெடி ஃபார் த ரேஸ். ஜனவரி 9 பொங்கல் ஹாலிடேஸை வந்து டார்கெட் பண்ணி ஒரு படம் வந்து களத்தில் வந்து இறங்குது. இந்த படத்துக்காக ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களும் சினிமா ரசிகர்களும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன். வினோத் இவரோட இயக்கத்தில் இளைய தளபதி விஜய் மற்றும் ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் நடிப்பில் இந்த படம் வந்து உருவாகி முடிஞ்சிருக்கு. ப்ரொமோஷனாக செம சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ப்ரொமோஷனாக எந்த படத்துக்கும் பண்ணதே இல்லையாப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு படத்தோட ப்ரொமோஷனாக வந்து ஆஹோன்னு பிரம்மாண்டமான முறையில் வந்து பண்ணியிருக்காங்க. ஆடியோ லான்ச்குள்ள வந்து நடந்தது. ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ்லாம் போய் கலந்துக்கிட்டாங்க.
பண்ணிட்டாங்க, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எஸ் அஃப்கோர்ஸ் இந்த படம் பொங்கல் ரேஸில் வந்து கலந்துக்கு போதில் இந்த படம் பொங்கல் ரேஸில் வந்து எப்பயோ வந்து லாக் பண்ணிட்டாங்க டேட்டை. ஸோ தட் இஸ் January 9th. தளபதியோட கடைசி ரைடை பார்க்கறதுக்காக எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. எஸ், வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி, ஃபைனலி ரிலீசிங் ஆன் January 9th. இப்போ இருக்கக்கூடிய சினிமா ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன் இண்டியா அப்படின்ற ஒரு ஸ்டைலை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு லாங்குவேஜில் படத்தை வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா மல்டிபிள் லாங்குவேஜஸில் டப் பண்ணி சேம் டைமில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட படங்கள் பேக் டு பேக் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அந்த வரிசையில் January 9th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தி ராஜா சாப் அப்படின்ற டைட்டில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபாஸ். அவருக்கு வந்து உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்து இருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். மல்டிபிள் லாங்குவேஜஸில் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக ப்ரொமோஷனாக வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படத்தில் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் சஞ்சய் தத் அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. நித்தி அகர்வால், மாளவிகா மோகனன், இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் படத்தில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ படத்தில் ப்ரொமோஷனாக பண்ணியிருக்காங்க. தமிழில் வந்து ஜனநாயகன் வந்து ரிலீஸ் ஆகுது. அதுக்கு போட்டியாக இந்த படமும் January 9th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. பொங்கல் ஹாலிடேஸை முன்னிட்டு January 9th அன்னைக்கு உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதனை முன்னிட்டு ஏகப்பட்ட படங்கள் போட்டியில் வந்து பின் வாங்கிட்டாங்க. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து பின் வாங்க மாட்டோம். போட்டினா போட்டி, களத்தில் இறங்குறோம் அப்படின்னு சொல்லி January 10th ஒரு நாள் டிலேவாக நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி டேட்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராசக்தி. சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா, இன்னும் ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் நடிப்பில் இந்த படம் வந்து உருவாகி முடிஞ்சிருக்கு. ப்ரொமோஷனாக வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்ஷன் யார் பண்ணியிருக்குது அப்படின்னா சுதா கொங்கரா. சூரரை போற்று அப்படின்ற பிரம்மாண்டமான ஒரு ஹிட்டை கொடுத்தவங்க தான் இந்த டைரக்டர். ஸோ அதுக்கப்புறமா இந்த படத்தை வந்து உருவாகியிருக்காங்க. எஸ் அஃப்கோர்ஸ் ப்ரொமோஷனாக செம்ம சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து பொங்கல் ஹாலிடேஸ் தட் இஸ் January 14th அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷனாக பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் இருந்தாலும் எதுக்குப்பா அவ்வளோ நாள் டிலேவாக வரணும், ஒரு கை பார்த்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகனுக்கு போட்டியாக January 10th படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க படத்தோட டீம். இந்த கிளாஷில் யார் ஜெயிக்க போகிறது அப்படின்றது வந்து மக்களோட எதிர்பார்ப்பு நடுவில் வந்து இருக்குது. அதுக்கெல்லாம் ரிசல்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா January 10th வரைக்கும் வெயிட் பண்ணணும். ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற ஃபோர்த் செக்மெண்ட் த மோஸ்ட் அவைடட் ஃபிலிம்ஸ். த மோஸ்ட் அவைடட் செக்மெண்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் எந்த திரைப்படத்தோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜய் ஞானமுத்து இவரோட இயக்கத்தில் டிமாண்டி காலனி 3 அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆக போது ப்ரொமோஷனாக வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரீசெண்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட டீம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக செம்ம சூப்பராக வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போது ஒரு ஐப் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி 2 பார்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. 2 பார்ட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து நல்ல வரவேற்பு வந்து கிடைச்சிருந்தது. ஸோ அதையும் தாண்டி இந்த படத்தோட வெல்கம் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். பிகாஸ் விஷுவல்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஹாலிவுட் ரேஞ்சுக்கு விஷுவல்ஸ்லாம் நிறையவே ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தியேட்டரில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி படத்தோட டீம் இப்போயே வந்து லைட்டாக ப்ரொமோஷனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 2 படத்தோட இம்பாக்ட் அப்படின்றது ரொம்பவே அதிகம். ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு படத்தோட ரிலீஸ் டேட் என்னைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா February மிடில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லி படத்தோட டீம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. குகன் சக்கரவர்த்தியார் இவரோட இயக்கத்தில் வங்காள வீரிகுடா அப்படின்ற டைட்டில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போது ப்ரொமோஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மீடியம் பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. படத்தோட ரிலீஸ் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 23rd அப்படின்னு சொல்லி டேட்டை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொமோஷன்லாம் பார்த்தீங்கன்னா 1 month பிஃபோரே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ரிலீஸ் டேட் கூட கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருந்தது. ஃபைனலாக ஒரு டேட்டை வந்து லாக் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட டீம். இதை தாண்டி நாங்கள் போக மாட்டோம், கண்டிப்பாக சொன்ன டேட்டில் படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்றத வந்து ஆணித்தனமாக சொல்லி படத்தோட ப்ரொமோஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த படத்தோட டீம். நிறைய நியூ ஃபேஸஸ் படத்தில் இன்ட்ரோ ஆகியிருக்காங்க. அடுத்ததாக இந்த திரைப்படத்தோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவலக்கால அப்படின்ற டைட்டில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போது மீடியமான பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க படத்தோட டீம். இந்த படத்தோட இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் சதீஷ். முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நிறைய செலிபிரிட்டிஸ் படத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் கேரக்டர் யார் ப்ளே பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் மாஸ்டர். ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் அவரோட நடிப்பு திறமை அப்படின்றது எப்படிப்பட்டது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். இந்த படத்தின் மூலமாக ஒரு கம்பேக்கை கொடுப்பாரா, இதுக்கப்புறமா நிறைய பட வாய்ப்புகள் அவருக்கு வந்து வருமா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். படத்தோட ரிலீஸ் டேட் என்னைக்கு லாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா January எண்டில் வரலாம், இல்லைனா February மந்தோட மிடில் வரலாம் அப்படின்றது வந்து எதிர்பார்ப்பு நடுவில் இருக்குது. பட் இதனால ஃபைனல் டேட்டை வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்டேட் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். இப்போதைக்கு செவலக்கால இஸ் ஆன் தி வே. த மோஸ்ட் அவைடட் செக்மெண்ட்டில் நம்ம எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் தள்ளி போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 2-3 மாதமாக படத்தோட ரிலீஸ் டேட் தள்ளி போயிட்டே இருக்குது, போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த படத்தோட டீம். படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வா வாத்தியார். டிசம்பர் மந்தோட எண்டில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் ப்ரொமோஷன்லாம் வந்து பண்ணாங்க. பட் இருந்தாலும் தள்ளி போய் January மந்தோட எண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. பட் அதையும் தாண்டி மேபி February மாதம் போனாலும் போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயமும் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃபைனலாக இந்த படத்தோட ரிலீஸ் டேட் என்னைக்கு கொடுப்பாங்க, எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கார்த்தியோட நடிப்பில் இந்த படம் உருவாகி இருக்கு.
கண்டிப்பாக ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இதே மாதிரி சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்த வாட்டி உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை திஸ் இஸ் வினோத் சுகுமாரன் சைனிங் ஆஃப் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ். பை.